கோவை மாநகராட்சியில் 5000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து பணிபுரிந்து வராங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த சம்பளம் வந்து 770 ரூபா. ஆனால் வந்து 240 ரூபாலேருந்து 380, 540 முதலாளிகளுக்கு தகுந்தாற்போல் வந்து அந்த ஒப்பந்த எடுத்த நிறுவனம் வழங்குறது. இது கண்டிக்கத்தக்கது. மாநகராட்சி அறிவித்த சம்பளம் 770 வழங்கணும். இஎஸ்ஐபிஎஃப் கடந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் தொழிலாளிகளிடத்தில் இஎஸ்ஐபிஎஃப் பணத்தை கோடிக்கணக்கில் முறைகேடு செஞ்சுருக்காங்க. புதிய ஒப்பந்தம் எடுத்திருக்கிற நிறுவனம் வட மாநில தொழிலாளர்களை வந்து இந்த பணியில் ஈடுபடுத்த முயற்சி செய்கிறாங்க. இது கண்டிச்சுமே சம்பள பில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சம்பள ரசீது தரதில்லை. ஈரோடு மாநகராட்சியில் சம்பள ரசீது தராங்க, ஆனால் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சம்பள ரசீது தரதில்லை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரி இன்னைக்கு தொடர்ந்து 3 நாட்களாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி வரோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம். மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அலட்சியம் காட்டுறாங்க. அதனால் வந்து மாவட்ட நிர்வாக நடுவர் வந்து அழைத்து பேசி தொழிலாளிகளது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றித்தர நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்கப்பட வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும், சம்பள ரசீது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். 3 நாளைக்கு முன்னாடி அங்கே கார்பரேஷன்ல பேச்சுவார்த்தை நடந்தது. அதான் அதிகாரிகள் இன்னைக்கு வரைக்கும் முடிவு சொல்ல மாட்டாங்கிறாங்க. ஆணையாளர் வெளியிருக்காங்கிறாரு. எங்களுக்கு சம்பள ரசீது தர மாட்டாங்கிறாங்க. வேற மாநிலத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உத்தரவாதம் தர மாட்டாங்கிறாங்க. இவ்வளவு ஓட்டுநர்களா கிளீனர்களா 10 வருஷம் வேலை செய்கிறாங்க. லைசன்ஸ் இருந்தும் கூட வேற ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்களுக்கு, மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுத்துட்டு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இவர்களே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வேற மாநிலத்துக்காரங்க வரும்போது குறைஞ்சபட்ச சம்பளம் கொடுப்பாங்க. 200 ரூபா 300 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. எங்களுக்கு 770 ரூபா சம்பளம் உரிமைக்காக போராடுறோம். இந்த போராட்டங்களை நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி திட்டமிட்டு வேறு மாநிலத்தவர்களே வந்து இந்த மாவட்டத்துக்கு வேலைக்கு கொண்டு வர்றாங்க. இது அநீதி. இதனால இப்போ சுற்றுச்சூழல் வந்து இப்போ சுகாதார சீர்கேடு ஏற்படுது. எங்களுக்கு மாவட்ட ஆட்சியத்தில் அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்பட்டதுன்னா வேலைநிறுத்த போராட்டம் தொடரும்.